சென்னை சூளைமேடு பகுதியில் தேங்கியுள்ள மழை நீரை மின் மோட்டார்கள் மூலம் மாநகராட்சி ஊழியர்கள் வெளியேற்றி வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் குணசேகரனிடம் கேட்கலாம். குணசேகரன், மழை நீரை மின் மோட்டார்கள் மூலமாக எவ்வளவு நேரமாக வெளியேற்றிக் கொண்டு வருகிறார்கள்? இதுகுறித்த விவரம் என்ன? சென்னையில் 3 நாட்களாக தொடர்ந்து கனமழை பெய்து வரக்கூடிய ஒரு நிலையில் ஆங்காங்கே தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியிருக்கிறது. அதனை மாநகராட்சி பணியாளர்கள் தொடர்ந்து அப்புறப்படுத்தி வருகிறார்கள். நாம் இருக்கக்கூடிய இந்த பகுதி கோடம்பாக்கம் மண்டலம் சூளைமேடு பாரதீஸ்வரர் காலனி 3வது தெருவில் இருந்து வருகிறோம். இந்த பகுதியில் கடந்த 2 நாட்களாக பெய்யக்கூடிய இந்த கனமழையினால் இந்த 2 தெருக்களிலும், அதாவது இந்த பாரதீஸ்வரர் காலனியினுடைய 3வது தெரு, 2வது தெரு மற்றும் 1வது தெரு என 3 தெருக்களிலுமே இதே போன்ற ஒரு மழைநீர் தேங்கி இருக்கக்கூடிய ஒரு நிலை இருந்து வந்தது. இந்த நிலையில் இங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் தங்களது இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடிய ஒரு நிலையில் இருந்ததாகவும், இதனைத் தொடர்ந்து மாநகராட்சி பணியாளரிடம் இந்த பகுதியினுடைய பொதுமக்கள் தொடர்ந்து இந்த மழைநீரினை வெளியேற்ற வேண்டும் என கோரிக்கை வைத்திருந்தார்கள். அந்த அடிப்படையில் இன்று காலை முதலிருந்தே பெய்யக்கூடிய இந்த கனமழையிலும் பொருட்படுத்தாமல் மாநகராட்சியினுடைய பணியாளர்கள் தொடர்ந்து இந்த தேங்கியிருக்கக்கூடிய இந்த மழைநீரினை தொடர்ந்து வெளியேற்றக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்லாது இந்த தாழ்வான பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த மழைநீரினை வெளியேற்றக்கூடிய அந்த பணிகளிலும் அதே போன்று வெவ்வேறு தெருக்களில் இருக்கக்கூடிய அந்த தண்ணீரினை இந்த மின் மோட்டார்கள் மூலமாக வெளியேற்றுவதற்குண்டான அந்த ராட்சத மின் மோட்டார்களும் பொருத்தப்பட்டு ஒவ்வொரு தெருவிற்கும் ஒரு ராட்சத மின் மோட்டார் என பொருத்தப்பட்டு தேங்கி இருக்கக்கூடிய அந்த மழைநீரினை உடனடியாக வெளியேற்றுவதற்குண்டான அந்த பணிகளில் தற்பொழுது மாநகராட்சி பணியாளர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். அதிலும் குறிப்பாக இந்த பகுதியினுடைய பொதுமக்களினுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கக்கூடாது என்பதற்காக இது போன்ற உடனடியான தீர்வுக்கான இந்த மழைநீரினை வெளியேற்றக்கூடிய அந்த பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். அது மட்டுமல்லாது மழைநீர் தேங்கினால் உடனடியாக வெளியேற்றுவதற்கு இந்த பகுதியில் மொத்தமாக 10க்கும் மேற்பட்ட அந்த மாநகராட்சியினுடைய தூய்மை பணியாளர்கள் தொடர்ந்து ஈடுபட்டும் வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.